ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. கர்மண்யகர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்மக்ருத். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ, அகர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கிறானோ அவன் மனிதர்களுள் புத்திசாலி. அவன் நன்றாக தன்னை தத்துவ ஞானத்தோடு இணைத்து கொண்டவன். அவன் ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான அனைத்து செயல்களையும் செய்து முடித்தவன். ஆன்மீக வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார். கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத், கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ. இது கொஞ்சம் புரியறது கடினம், அதனால நீங்க இப்படி சேர்த்துக்கோங்க. அதாவது ஞானியின் கர்மத்தில் ஞானியின் அகர்மஸ்வரூபமான ஆத்ம தத்துவ ஞானத்தை எவன் அறிகிறானோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஞானி வெளியில கர்மம் பண்றார், ஆனா இந்த கர்மம் பண்றது நான் இல்லை, இந்த உடம்பு மனசுல இருக்கக்கூடிய நிழல் உணர்வு தான் செயல் புரிகிறது. அதாவது ஆத்மா இல்லை, அனாத்மா பிரதிபிம்ப சைதன்யம் அதுதான் கர்மா பண்றது. சிதாபாசந்தான் கர்மா பண்றார், சித்தாகிய நான் கர்மம் பண்றதில்லை, இந்த உடம்பு தான் பண்றது. அதாவது கர்மத்தில் ஞானியினுடையன்னு சேர்த்தா தான் அது புரியும் சரியா. ஞானியினுடைய கர்மத்தில் ஞானியினுடைய அகர்ம ஆத்ம ஞானம்னு புரிஞ்சுக்கணும். அகர்மங்கிற சொல்லுக்கு இந்த வார்த்தையை போட்டுக்கணும், அகர்ம ஆத்ம ஞானம். ஆத்மாவுக்கு கர்மா கிடையாது, நிர்விகாரமா இருக்கிறதுனால, மாறாத தன்மை உடையதுனால ஆத்மாவுக்கு கர்மம் இல்லை. ஆகையினால அகர்மங்கிற சொல்லுக்கு இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னுட்டா ஆத்ம ஞானம். ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தை தான் அகர்மம்னு சொல்றோம். யார் ஒருத்தன் ஞானியோட கர்மத்துல ஞானியினுடைய ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தை பார்க்கிறானோ அப்படின்னு போட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்தது அகர்மணிச்ச கர்மயா, அகர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கிறானோ. ஒருத்தன் தான் இதை புரிஞ்சுக்கிறான். அகர்மணின்னு சொன்னா அதுல எப்படி போட்டுக்கணும்னு கேட்டா அஜ்ஞானியினுடைய அகர்மத்தில். அஜ்ஞானி என்ன சொல்றான், கர்மம் ஒன்றும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருக்கான், ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடையாது, ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானம் கிடையாது. நான் சும்மா இருக்கேங்கிறான். ஆத்மா சும்மாவும் இருக்கிறதில்ல, காரியமும் பண்றதில்லை. சும்மா இருக்கிற தன்மை, காரியம் பண்ற தன்மை, இதற்கு அப்பாற்பட்டது ஆத்ம தத்துவம். ஆகவே ஆத்மாவில் சும்மா இருக்கிற தன்மை, செயல் புரிகிற தன்மைங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை பண்றோம். தூய ஆத்மாவில் அஜ்ஞானி பார்க்கறதுக்கு சும்மா இருக்கான் வேலை செய்யாம, ஆனா அவனுக்குள்ள வேலை செய்யக்கூடிய தன்மையுடைய அஜ்ஞானம் இருக்கு. ஆகவே அஜ்ஞானியினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ. கர்மம்னா என்ன, கர்மத்துக்கு காரணமான அஜ்ஞானம் உள்ள இருக்கு. இந்த இடத்துல கர்மன்னா கர்மத்துக்கு காரணமான அஜ்ஞானம். அஜ்ஞானியினுடைய செயலின்மையில் செயலுக்கான காரணமாகிய அஜ்ஞானம் இருக்கிறது. இது யார் புரிஞ்சுக்கிறானோன்னு அர்த்தம். இது ஹோல் சாஸ்திரம் நல்லா புரிஞ்சாதான் இந்த ஸ்லோகமே புரியும். பகவத்கீதையில கடினமான 4 ஸ்லோகங்கள்ல இதுவும் ஒன்று. இப்போ நான் பொதுவாக சொல்லி விடுறேன் சுருக்கமா, நம்ம 5 நிமிஷத்துக்குள்ள இந்த கருத்தை பார்க்கறதுனால சுருக்கமா சொல்றேன். ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மமாகிய ஆத்ம ஞானத்தை எவன் அறிகிறானோ, அஜ்ஞானியினுடைய அகர்மத்தில் கர்மத்துக்கு காரணமான அஜ்ஞானம் இருப்பதை எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் மனிதர்களுள் புத்திசாலி, விவேகி. இவனை பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஆனா மனசுக்குள்ள ஆத்ம ஞானம் இருக்கு, அகர்த்தாங்கிற ஞானம் இருக்கு. இன்னொருத்தனை பார்த்தா சும்மா இருக்கான், ஆனா கர்மத்துக்கான வேத அஜ்ஞானம் அவன் மனசுக்குள்ள இருக்கு. அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆக இந்த விவேகம், கர்ம அகர்ம விவேகம் எவனுக்கு இருக்கோ அவன் புத்திசாலி, ரொம்ப நுண்ணறிவு படைத்தவன் அர்த்தம். ரொம்ப இந்த சூக்ஷ்மமான இந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கான். மனுஷேஷு சகா புத்திமான். எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, எல்லா மனிதர்களுக்கும் புத்தி இருக்கு,
ஆனால் இவன் ஒருத்தந்தான் புத்தியை நன்றாக உபயோகப்படுத்தி புரிஞ்சின்றவன். ஆகையினால இவன் புத்திமான். அது மாத்திரமில்லை, யுக்தகா, அந்த ஞானத்தில் அவனுக்கு நிஷ்டை இருக்கு, பரிபூர்ணமான உறுதி இருக்கு. அது மாத்திரமில்லை, கிருத்ஸ்ன கர்ம கிருத். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த செயலும் செய்ய வேண்டாம். இந்த உண்மையை புரிஞ்சதுக்கு பிறகு வாழ்க்கையில் அடைய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிறைவு வந்துடுறது. ஆஹா, இனிமேல் இதுக்கு மேலே நிறைவை அடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக நிறைவு தத்துவத்தை உணர்ந்ததால் அவனுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லா செயல்களும் முடிஞ்சாச்சு. அவன் கர்மயோகம் பண்ணியாச்சு, உபாசனை பண்ணியாச்சு, ஸ்ரவண மரண நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணி தத்துவத்தை புரிஞ்சுண்டாச்சு. அவன் ஜீவன் முக்தன், ஸ்தித பிரஜன் என்றெல்லாம் நாம் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறோம். கர்மண்யகர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.